ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அம்பத்தூரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வீடு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டினா முழுக்க முழுக்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க இந்த வீட்டோட ஹோம் டூரை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா நம்ம அம்பத்தூர் நெக்ஸ்ட்டு ஒரகடம் மெயின் ரோட்டில் இருந்து எக்ஸாக்டாக ஒரு 1.1 கிலோமீட்டர் ரேடியஸில் அமைஞ்சிருக்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 31x42 கிட்டத்தட்ட ஒரு 1300 சதுரடி. வெஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அகலமான 20 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து 1300 சதுரடியும் வீட்டோட பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்டுள்ள இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட கட்டமைப்பு எப்படின்னு இருக்குன்னு வாங்க தாராளமாக பார்க்கலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிரில் கேட் சேஃப்டி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாலா பக்கமும் செட்பேக் விட்டுருக்காங்க, அதாவது வென்டிலேஷனுக்கு பக்காவாக கேப் விட்டுருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் 2 சைடு கேப் விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த 2 காம்பவுண்ட் வாலை நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இது வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் ரோடோட மட்டத்துலேருந்து ஒரு 3 அடி மேலே இருக்குங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா என்டையராக மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. வீட்டோட என்ட்ரியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இபிகோவும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறீங்களா வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீக்குட் டோர், அந்த காலத்து டீக்குட் டோரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லைஃப் வந்து அப்படி தான் இருக்குது. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாலு. இது இந்த வீட்டோட ப்ளஸ்ஸு. ஆல்மோஸ்ட் எல்லாமே மார்பிள்ஸ் தான். ஆல்மோஸ்ட் வீட்டோட பில்டப் ஏரியா வந்து 850 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஜன்னலாக இருக்கட்டும், கதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீக்குட்டு. அவங்களோட சொந்த வீடு கட்டுற மாதிரி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வீட்டோட கட்டமைப்பை பார்த்தாவே தெரியாங்க. கீழே வந்து தரைக்கு ஃபுல்லாக வந்து மார்பிள்ஸு. வீடு வந்து ஆற்று மணலில் தான் கட்டியிருக்காங்க. அதனால தான் வீடு வந்து இன்னும் சிறப்பாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது. அதாவது இந்த வீட்டோட கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து இடம் வந்து எங்கேயும் வேஸ்ட் ஆகிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதாவது வீட்டோட மெயின் டோர் என்ட்ரி அவரையும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோர் என்ட்ரி ஆனோடனே பெரிய ஹாலு. அந்த ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அங்கே பாருங்கள், ஹாலு என் ரைட்டு திரும்பினா 2 கதவு இருக்குது. 2 கதவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர் பெட்ரூமுக்கான கதவு வித் ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியாகவும், இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காமன் பெட்ரூம் மாதிரியும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து தரமாக இருக்குங்க. நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 10 இயர்ஸ் பழமையான வீடு தான். ஆனால் ஒயிட் வாஷ் பண்ணி பக்காவாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க சேலுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலை தாண்டி அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமாகவும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலுக்காக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன், நல்ல ஒரு வெல் ஸ்பேஷியஸான கிச்சன் அமைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்து 1300 சதுரடின்றதால 4 பக்கமாக செட்பேக் விட்டுருக்காங்க. காம்பவுண்ட் வால் மட்டும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் 2 கார் கூட நிப்பாட்டலாங்க, அந்தளவுக்கு தான் இடம் விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறீங்களே இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு. அந்த டைனிங் ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் ஆஃப் த காமன் பாத்ரூம். அதுக்கப்புறம் இந்தியன் டாய்லெட் ஒன்று. இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் விட்டு மரம் செடிகள்லாம் விட்டுருக்காங்க. இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 4 பக்கமாக செட்பேக் விட்டது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. வென்டிலேஷனுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 lakhs சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் உண்டு. ஆல்மோஸ்ட் இவங்க கோட் பண்ண ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 85% லேண்டுக்கான காஸ்ட்டே போடுதுங்க. அப்படி இருக்கும்போது பில்டிங்க்கு வந்து அந்தளவுக்கு காஸ்ட்டே போடலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி, ஒரு பட்டா இடம் தாங்க. ஆல்மோஸ்ட் அம்பத்தூரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன், ஒரு 1300 சதுரடியில் இடத்தோட வீடு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கோவர்க்கர்ஸ், கலீக்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ பயன்படும் நினைக்கிறேன். ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.